வணக்கம். நம்ம டெய்லி லைஃப்ல இருக்கிற டென்ஷன், கன்ஃபியூஷன் இதுக்கெல்லாம் நடுவுல சில சமயம் ஒரு சிம்பிள் கதை போதும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல. இன்னைக்கு காலத்தால அழியாத ஞானம் கொண்ட சில தமிழ் ஜென் கதைகளுக்குள்ள நம்ம போக போறோம். இந்த கதைகள் நம்மளோட இந்த நவீன கால பிரச்சனைகளுக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல் கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆனா நீங்க விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிற மனசுல ஏதாவது பாரம் இருக்கா? அது ஒரு பழைய கோபமா இருக்கலாம், இல்லனா ஒரு தேவையற்ற கவலையா கூட இருக்கலாம். நம்மளோட முதல் பாடம் நாம தேவையில்லாம தூக்கிட்டு திரியிற பாரங்களை பத்தி தான். ஒரு ஜென் குருவும் எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்கிற ஒரு சீடனும் ஒரு நதிக்கரை ஓரமா போயிட்டு இருக்காங்க. அந்த பயணம் அவங்களுக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சுன்னு பாப்போம். அவங்க ஒரு ஆத்த கடந்து போறாங்க. அங்க ஒரு பொண்ணு உதவி கேட்க குரு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள தூக்கிட்டு போய் ஆத்தோட மறுகரையில விடுறாரு. இத பார்த்த அந்த சீடனுக்குள்ள ஒரே குழப்பம், மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. பல மணி நேரம் அமைதியா இருந்த சீடனால அதுக்கு மேல பொறுத்துக்கவே முடியல. குரு கிட்ட தன் கோவத்தை கொட்டிடுறான். அப்போ குரு ஒரு சின்ன சிரிப்போட ரொம்ப அமைதியா சொல்றாரு, மகனே, நான் அந்த பொண்ண நதிக்கரையிலே இறக்கி விட்டுட்டேன். ஆனா நீ இன்னமும் அவள உன் மனசுல சுமந்துகிட்டு இருக்கியே. யோசிச்சு பாருங்க, இந்த மனசுல இருந்த பாரத்தினால அவன் என்ன பெரிய விலைய கொடுத்திருக்கான்னு. அவன் கவலையிலேயே மூழ்கி இருந்ததால அவனை சுத்தி இருந்த அந்த நிஜ உலகத்தோட அழகையே அவன் பார்க்காம விட்டுட்டான். ஆடுற மயில், கம்பீரமா போற யானை கூட்டம், அந்த அருவியோட சத்தம் எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல, காதுக்கு கேட்க. ஓகே, தேவையில்லாத பாரத்தை நாம இறக்கி வச்சிடலாம், அது ஒரு ஸ்டெப். ஆனா மத்தவங்க நம்ம மேல கோவத்தையோ இல்ல நெகட்டிவான வார்த்தைகளையோ வீசும்போது அது எப்படி ஹேண்டில் பண்றது? அதுக்கான வழியதான் நம்மளோட அடுத்த கதை சொல்ல போகுது. இந்த கதையில ராகுல்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கோவம். ஒரு ஜென் குருவோட அமைதிய எப்படியாவது கலைச்சிடணும்னு முடிவு பண்றான். எல்லார் முன்னாடியும் அவரை பயங்கரமா திட்டி அவமானப்படுத்துறான். ஆனா அந்த குருவோ எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே அமைதியா இருக்காரு. ராகுல் திட்டி திட்டி டயர்டானதும் அந்த குரு தன்னோட மௌனத்தை கலைக்கிறாரு. அவரு கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். ஆனா அது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கேள்வி. அதுதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். மத்தவங்க நம்ம மேல வீசுற அந்த நெகட்டிவிட்டிய நாம ஏத்துக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ற சக்தி நம்ம கிட்டதான் இருக்கு. நாம அத வேண்டான்னு சொல்லிட்டா அது அவங்க கிட்டே திரும்பி போயிடும், அவ்வளவுதான். இது வரைக்கும் நம்ம மன அமைதிய பத்தி பார்த்தோம். இப்போ அதே மனநிலை நம்ம வேலைய, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும் எப்படி மாத்துதுன்னு பாக்கலாமா? ஒரே வேலைய 3 பேர் எப்படி வேற வேற மாதிரி பாக்குறாங்கன்னு இந்த கதை சூப்பரா சொல்லும். இங்க பாருங்க, இந்த 3 கல்தச்சர்களோட கதை ஒரே வேலைதான். ஆனா அவங்க பாக்குற பார்வைய எப்படி அத ஒரு பாரத்திலிருந்து ஒரு பெரிய நோக்கமா மாத்துதுன்னு காட்டுது. முதல் ஆள் வெறுப்பா இருக்கான். 2வது ஆள் சரி இதை என் கடமைன்னு செய்றான். ஆனா அந்த 3வது ஆள் மட்டும் நான் ஒரு பெரிய விஷயத்துக்காக உழைக்கிறேன்னு ஒரு நோக்கத்தோட வேலை செய்றான். அப்போ இதோட ரிசல்ட் என்ன? நோக்கம்ங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் அல்ல, அது நம்ம வேலையோட குவாலிட்டியையும் நம்ம மன திருப்தியையும் கூட்டுது. அந்த 3வது ஆள் தன்னோட வேலையில ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிச்சான். அதனால வேகமாவும் இன்னும் அழகாவும் கூட வேலை செஞ்சான். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் நம்மள நிறைய பேர் மாட்டிக்கிற ஒரு இடம். அதுக்கு பேரு கம்ஃபர்ட் ஜோன், அதாவது ஒரு பாதுகாப்பான வட்டம். ஆனா நாம பாதுகாப்புன்னு நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி நம்மளோட வளர்ச்சியே தடுக்குதுன்னு ஒரு விவசாயியோட கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னு பாத்திரலாம். அது ஒரு பாதுகாப்பான இடம். எல்லாம் நமக்கு பழகி போனதா இருக்கும், எந்த சேலஞ்சும் இருக்காது, அதனால எந்த வளர்ச்சியும் இருக்காது. கிட்டப்பட்ட ஒரு தங்கக்கூண்டு மாதிரி தான் அது. இந்த கதையில ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. அவருக்கு இருந்த ஒரே சொத்து, ஒரே வாழ்வாதாரம் ஒரு பசுமாடுதான். அத வச்சுதான் அவர் பொழப்பு ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, ஒரு நாள் ராத்திரி அந்த பசு காணாம போயிடுது. பல வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த விவசாயி இப்போ ஒரு பெரிய மாளிகையில வாழ்ற ஒரு பணக்காரர், ஒரு பெரிய பழத்தோட்டத்துக்கே ஓனர். எப்படி இது நடந்தது? அவரோட ஒரே பாதுகாப்புன்னு நினைச்ச அந்த பசு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்குள்ள இருந்த உண்மையான திறமை வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட நிலத்துல உழைச்சி பெரிய ஆளா வந்துட்டாரு. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்களோட வாழ்க்கையில உங்க வளர்ச்சிய தடுக்கிற ஆனா நீங்க இதுதான் பாதுகாப்புன்னு கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பசு எது? அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு பழக்கமா இருக்கலாம், ஏன் ஒரு பயமா கூட இருக்கலாம். சரி, நாம இப்போ கடைசி கதைக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா பாடங்களையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கதை இது. நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களை நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுன்னு மணியோட கதை நமக்கு புரிய வைக்கும். மணிங்கிற ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்த சோதனைகளை பாருங்க, ஒன்னு பின்னாடி ஒன்னு.
முதல்ல வறட்சி வந்து பயிரெல்லாம் போச்சு. அப்புறம் வெள்ளம் வந்து தோட்டமே அழிஞ்சு போச்சு. குடும்பத்திலயும் பிரச்சனை. இப்படி அடுத்தடுத்த அடி. ஆனா மணி என்ன செஞ்சான் பாருங்க. அவன் கஷ்டத்தை கண்டு ஓடி ஒளியல. முதல்ல அதை ஏத்துக்கிட்டான். அதுலேருந்து என்ன கத்துக்கலான்னு யோசிச்சான். புது புது விவசாய டெக்னிக்க கத்துக்கிட்டு திரும்பவும் ஆரம்பிச்சான். முன்ன விட இன்னும் வலிமையா எழுந்தான். இதுதான் உண்மையான மீண்டெழுதா. கடைசியா அந்த துறவி மணிக்கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நாம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய பாடம். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு விதை. அதை அழிக்க நினைக்காத, அதிலிருந்து கத்துக்கோ. உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை, பிரச்சனைகளை இனிமே விதைகளா பார்க்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. நன்றி.